எப்போ சனி பயிற்சி ஆகிறார்? சனி பகவானை முதல்ல நம்ம வணங்கிட்டு நம்ம அவருடைய பயிற்சி பலன்களை பார்க்கலாம். ஏன்னா ரொம்ப சரியாக இருக்கக்கூடிய நபர் யாருன்னா சனி பகவான் மட்டுமே. சனி பகவான் தொழிலுக்கு காரகன், கர்மாவுக்கு காரகன். சரியா? அதனால தான் காலச்சக்கரத்துக்கு 10வது ராசி சனி பகவானுடைய வீடு, கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம், ஜீவனஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10ஆம் இடத்தை நமக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்போ ஆகுது, எந்தெந்த ராசிக்காரங்க கவனமாக இருக்கணும், எந்தெந்த ராசிக்காரங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறத ஓரலாக கொஞ்சமாக பார்க்க போகிறோம். சரியா? சரி, உங்கள் ராசி நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் பதிவு பண்ணலாம். இது சார்ந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கேட்டுக்கலாம். சரிங்களா? எப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 29/3/2025 பங்குனி மாதம். நிறையா வீடியோ போட்டாங்க, இருந்தாலும் என்னுடைய அனுபவத்துக்கும் என்னுடைய சில கருத்துக்களுக்கும் நான் உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ணுறேன். பங்குனி மாதம் 15ஆம் தேதி இரவு 9:44 சனி பகவான் பயிற்சியார். சரிங்களா? ரேவதி நட்சத்திரத்தில் சனி பகவான் பயிற்சியார். ஏன்னா ரேவதி நட்சத்திரம் தானே மீனத்தில் இருக்கா இல்லையா? அப்போ அந்த 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 நட்சத்திரம் அது கரெக்டாக வந்துட்டே இருக்கும். இப்போ இந்த சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார். ஏன்னா சனி பகவானால இருட்டு, அது சார்ந்து அந்தந்த கிரக நம்ம அந்த கால்குலேஷனுக்கெல்லாம் நம்ம போக வேண்டாம். ஏன் 9 மணிக்கு ஆகிறாரு அப்படின்றதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஒரு 9 மணிக்கு தான் ஆகிறாரு. பஞ்சாங்கத்தில் அப்படி தான் போட்டிருக்குதுப்பா. சரியா? சரி. ஏன்னா அதையும் சொல்லிடுவோம், அது வேற கேட்பாங்கல்ல, நம்ம மக்கள் எப்படிலாம் கேள்வி கேட்பாங்க. சரி, ரைட்டு, ஓகே, தெரிஞ்சுக்கிறேன். இதில் உண்மையாலுமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய விஷயம் என்னென்னா ஒவ்வொருத்தரும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னென்னா தெரிஞ்சுக்கணும், எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். அதாவது நம்ம ஏன் பிறந்தோம், எதுக்காக பிறந்தோம், என்ன கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கோம், எதனால் எனக்கு இப்படி நடக்குது, ஏன் நான் இந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன், இல்லை ஏன் நான் சந்தோஷமா இருக்கேன், இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா நம்மளை சரி பண்ணிட்டு நம்ம போயிடலாம். ஓ, நான் ஏற்கனவே எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் துரோகம் பண்ணிட்டேன், எனக்கு பாதகாதிபதியாக எங்கள் அம்மா வந்துருச்சு, இந்த பிறவியில் எங்கள் அம்மாவை நான் நல்லா வச்சுக்கணும், மாற்றிக்கலாமா, அந்த கர்மாவை அதில் தீர்த்துக்கலாமா. நீ என்ன செஞ்சினாலும் அம்மா திட்டுவாங்க தான், இருந்தாலும் காலை பிடிச்சி தொட்டு கும்பிட்டு வந்துடும், அவ்வளோதான், வேலை முடிஞ்சு போச்சு. இது ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். சரி, இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பொதுவான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு வரார். மீனராசிக்கு வரார், அதாவது குருவுடைய வீட்டுக்கு வரார். குருவுடைய வீட்டுக்கு வரார். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அந்த சுக்கிரன் குரு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அருள் பொருள் அப்படிங்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குரு அருளாக இருக்காரு, சனி பகவான் பொருளாக தவிர. குருனாலே நமக்கு அருள் கொடுக்கக்கூடிய, இன்னும் இல்லை, குருனாலே அருளை கொடுக்கக்கூடிய கிரகம். சனினா தொழிலை கொடுப்பார். புரியுதுங்களா? அப்போ இங்கே ரெண்டுமே வந்து இங்கே மிங்கிள் ஆகுது. அருள் வீட்டுக்கு பொருள் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் சனி பகவான் வருகிறார். அது குருவுடைய வீடு, அது காலச்சக்கரத்துக்கு மோட்ச வீடு. கர்மகாரகன் மோட்ச வீட்டுக்கு வருகிறார். அப்ப ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள், கோவில் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பாக இருக்கும். கோயில் கட்டுறது, கும்பாபிஷேகம் ஆகிறது, பழைய கோயில்களை புதுப்பிக்கிறது, ஒரு சின்ன ஒரு ஊரா இருந்தாலும் கூட அந்த ஊர்ல ஒரு கோயில சாமியை வைக்கிறது, இந்த மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் மிகச்சிறப்பான முறையில் இருக்கும். எல்லாருமே அதை நோக்கி பயணப்படுவாங்க இந்த 2.5 ஆண்டு காலம். ஏன்னா குரு சனி சேர்ந்தால் கோவில் கட்டுதல், கும்பாபிஷேகம் செய்தல், கோயிலை புதுப்பிக்கிற பணி, கோவிலில் உழவார பணி செய்யறது. இந்த ஜாதகத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா குரு சனி சேர்ந்திருந்தாலோ, அல்லது குருவுடைய வீட்டில் சனி இருந்தாலோ, அல்லது குருவுடைய சனி பார்வையோ அல்லது சேர்க்கையோ நட்சத்திரத்திலையோ இருந்தால் அவங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அது ஏதாவது ஒரு கோவிலில் போய் அவங்க அந்த பணி செஞ்சே தீருவாங்க. உங்க ஜாதகத்தை நீங்க எடுத்து செக் பண்ணி பாருங்க.
குரு சனி சம்மந்தப்படாமல் நீங்கள் ஆன்மீகத்துக்குள்ளேயோ கோயிலுக்குள்ளேயோ அந்த கோயிலில் போய் வேலை செய்கிறதோ அந்த பணி செய்கிறதோ ஒரு ஒரு செங்கல் எடுத்து வைக்கிறதோ ஒரு சிமெண்ட் எடுத்து கொடுக்கறதோ ஒரு கட்டிட பணிக்கு உதவி செய்கிறதோ முடியாத காரியம். அந்த குரு சனி சேர்ந்திருந்தா மட்டும்தான் அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அப்போ 30 ஆண்டு கழிச்சு தானே இங்கே வராரு. ஏன்னா ஒரு ராசிக்கு சனி பகவான் 2.5 வருட காலம் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ ஒரு ராசிக்கு 2.5 வருஷம் அப்படின்னா இது 30வது வருடமாக நமக்கு இந்த இடத்துக்கு வராது. அதாவது 30 வருஷத்துக்கு ஒருக்கா தான் மாற்றங்கள் வரும். நம்மளே சொல்லுவோம், நம்ம பிறக்கிறோம், வாழ்கிறோம், எல்லாமே நடக்குது. 30 வயசு வந்தோடனே சொல்லுவாங்க, ஏண்டா 30 வயசு ஆயிடுச்சே, ஒரு தொழிலை உருப்படியாக பண்ண மாட்டியா, ஒரு கல்யாணம் பண்ண மாட்டியா, 30 தாண்டிட்டா யாரா பொண்ணு கொடுப்பா, யாரா கட்டுவா, கேட்குறோமா இல்லையா? அந்த 30 என்பது ஒரு அடுத்த ஒரு நிலைக்கு போகிறதுக்கான அந்த, ஏன்னா சனி பகவான் 30 வருஷம் ஆகுது கிடக்கிறதுக்கு. அப்போ அடுத்த ஸ்டேஜ் போகுது. அடுத்து 30 வருஷம் அடி தொழில், வேலை, பொருளாதாரம், சம்பாதிக்கிறது, வைக்கிறது, போகிறது எல்லாமே அடுத்த 30 வருஷம். அதனால் ஃபஸ்ட்டு ஜென்ம சனி, அடுத்தது குடும்ப சனி, அடுத்து ஃபஸ்ட்டு விரய சனி, அடுத்தது ஜென்ம சனி, அடுத்தது குடும்ப சனி. அப்போ இந்த 30 ஆண்டுகாலம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குடும்பத்துக்கு தேவையான தொழில், பொருளாதாரம் இதெல்லாம் சேர்த்து வச்சுருவாங்க. அடுத்த ஆன்மீகம் 30 வருஷம் 60 வருஷம் முடிஞ்சிச்சு. அப்பாடா 60 வயசு ஆயிடுச்சு, ரிட்டைர்மெண்ட். எந்த வயசில் ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறாங்க? 60 வயசில். 2வது சொத்து முடிஞ்சு, 3வது சொத்து. என்னத்தை தேடுவோம்? மனம் அமைதியை தேடும், ஆன்மீக தேடும், பிறப்பின் கர்மாவை அறிய தூண்டும். இப்போ புரியுதுங்களா ஏன் அந்த 30 ஆண்டு காலத்துக்கு ஒருக்கா நமக்கு மாற்றங்கள் வருது அப்படின்னு? சரிங்களா? ஏன்னா ஒவ்வொரு கிரகத்தினுடைய தாக்கமாக தான் நம்ம செயல்பட்டுக்கிட்டே வருவோம். அப்போ குருவுடைய வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இந்த காலகட்டம் எல்லாரையுமே, அதாவது தப்பே செய்யணும்னு நினைக்கிறவங்கள கூட மாற்றம் பண்ணிடுவார். இப்போ குரு வீட்டுக்கு ஒருத்தர் வராருன்னு வச்சுக்கோங்க. குரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், குரு ஒரு ஆசிரமத்துக்கு போகிறோம், ஒரு குரு இருக்காரு, அந்த இடத்துக்கு நம்ம போகிறோம். அவன் கெட்டவன், அவன் அயோக்கியன், தண்ணி போடுவான், திருடன், எதுவும் இருந்தாலும் சரி. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது அந்த குருவுடைய பார்வைப்படும்போது எல்லாமே மாறுதானே. அப்போ குரு வீட்டுக்கு வரக்கூடிய சனி பகவான் அந்த இடத்துல சில நல்ல விஷயங்களை அந்த இடத்துல செய்யும். அதுதான் அந்த நீதி நேர்மையை கொண்டு வருவார். எல்லாரையுமே நீதி நேர்மையாக வாழ வைப்பார். அதே மாதிரி சமரசமான ஒரு பயணத்தை கொண்டு போவார். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது நம்ம இந்த உலகத்தில் நடந்திருக்கக்கூடிய அனைத்து விஷயங்கள்லையுமே ஒரு சமரசமான தன்மையை கொண்டு போவார். ஏன்னா அது மோட்ச வீடு. உணர வைப்பார், நான் செய்யற தப்பு, நான் என்ன நானே திருத்திக்கிறேன் அப்படின்னு அந்த என்ன பண்ணுவாருங்க, அந்த உணர வச்சு, புரிய வச்சு, அனுபவத்தை கொடுத்து இது பண்ணுவார். அப்போ இது உணர வைக்கும்போது நமக்கு என்ன வலிக்குமா வலிக்காதா? கஷ்டப்படுவோமா மாட்டோமா? நமக்கு ஒரு உடம்பு சரியில்லை, ஒரு இடத்துல நமக்கு ஒரு பிரச்சனை, உடம்புல ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும், அது அறுத்து தான் ஆகணும், கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஒரு டெலிவரின்னு வச்சுக்கணும், ஆப்ரேஷன் பண்ணுற சூழ்நிலை வந்துடுது, வலி தான். ஆனால் அது சுகமான சுமையாக போயிடுதா இல்லையா, வலியை வந்துடுதா இல்லையா? அந்த மாதிரி கஷ்டப்படுத்தினாலும் அதுலேருந்து நம்மளுக்கு ஒரு சுகத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு இந்த ஆத்மாவுக்கான மோட்சத்தையும் கொடுப்பார். தெளிவு, ஞானம், இன்னும் நிறைய விஷயங்கள் வெளியில வரும். மறைபொருள் ரகசியத்தை அறியக்கூடிய இடம் என்பது 12ஆம். அப்ப சனி பகவான் குரு வீட்டுக்கு வரும்போது நிறைய ரகசியங்கள் வெளியில வரும். அது ஜோதிடமா இருக்கட்டும், ஆன்மீகமா இருக்கட்டும், இந்த புதுசான சில பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாமே இந்த பிரபஞ்ச சக்தியானது அந்த குரு வீட்டுக்கு சனி பகவான் வரும்போது இன்னும் நிறைய பேத்துக்கு நல்லது செய்யக்கூடிய அந்த வாய்ப்பை அவர் கண்டிப்பாக கொடுப்பார். அப்போ மறைபொருள் ரகசியம், ஆராய்ச்சி, தேடல், இது எல்லாத்தையுமே கொடுப்பார். ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்களுடைய ராசிக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி, அவங்கவுங்களுடைய திசாபுத்திக்கு தகுந்த மாதிரி அந்த தேடல்களை முழுமைப்படுத்துறதும், முழுமைப்படுத்த முடியாமல் போகிறதும் அந்தந்த
ராசிக்கு உண்டான பலன்களாக வரும். சரிங்களா? சரி, இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பொதுவாக பலன்களை நம்ம சொல்லிட்டோம். சரிங்களா? குரு வந்தால் இப்படி தான், அதாவது குரு வீட்டுக்கு சனி பகவான் வந்தால் இந்த மாதிரி ஒரு சமாதானமாக போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அதே சமயத்தில் நமக்கு தேடல் நிறைய கொடுப்பாரு, நிறைய அறிவு ஞானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எல்லாம் நம்மளை தேட வைப்பாரு. அது வந்து நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய படிப்பாக இருந்தாலும் ஓகே. அதாவது ஜோதிடத்துலேயும் ஆன்மீகத்துல தான் அறிவு கிடையாது. நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு தொழிலையும் ஒவ்வொரு வேலையிலையும் சனி பகவான் இருக்காரா இல்லையா? சனி பகவானாலே வேலை தான், உழைப்பு தான். அதுல உடல் உழைப்பு, உடம்பால செய்யக்கூடிய உழைப்பு. இன்னைக்கு நான் பேசுறேன் அப்படின்னா என்னுடைய உடம்பால தான் நான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னுடைய வாய் பேசுது, கண்ணு பார்க்குது, கை வந்து வேலை செய்யுது, அந்த எழுதுது. அப்படிங்கிறப்ப உடல் உழைப்பு தான். அப்ப சனி பகவான் அந்த இடத்துல இருக்காரா இல்லையா? ஒவ்வொருத்தரும் செய்யக்கூடிய வேலையில சனி பகவான் இல்லாம எந்த வேலையுமே நடக்காது. 9 கிரகமும் இருக்குதான், இருந்தாலும் அதுல வந்து சனி பகவான் இருந்தால் தான் வேலை நடக்கும். இல்லைன்னா அப்படியே அமைதியாக ஒரே இடத்துல இப்படியே உட்காந்துருந்துன்னு வச்சுக்கோங்களேன், அங்கே எதுவுமே இல்லை, நடக்கல. நம்ம அமைதியாக இருந்தாலும் எப்போ அமைதியாக இருப்போம்? கையும் காலும் ஆடாமல், கண்ணு பார்க்காம, காது கேட்காம, வாய் பேசாம, இறப்பு. அதனால தான் சனி பகவான் ஆயுள்காரகன்னு சொன்னாங்க. அங்கே முடிஞ்சு போச்சுன்னா அந்த உடம்பு அடங்கிருச்சுன்னா எதுவுமே இல்லை. அதனால தான் அந்த சனி பகவானுக்கு ஆயுள்காரன். அவர் இயங்கினாதான் அங்கே வேலையும் செய்யும், நடக்கும். அவர் முடிச்சுட்டாருன்னா அந்த பிறவி, அந்த ஆத்மா, அந்த அந்த உடல் முடிஞ்சிடும். அப்போ அந்த உயிர் போய் அப்போ அந்த அதனால தான் இறப்புக்கும் ஆயுளுக்கும் காரகன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ 12வது வீட்டுக்கு வராரு. இப்போ நம்ம பொதுவான பலன்களை பார்த்துட்டோம். அடுத்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கு எல்லாரும் ரொம்ப ஆர்வமாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் பொதுவான பலனெல்லாம் யார் கேட்குறாங்கம்மா, எங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடுத்தது துலாம் ராசி. துலாம்ல என்ன நட்சத்திரம் இருக்கு? சித்திரை, சுவாதி, விஷாகம். துலாத்துக்கு எத்தனாம் இடத்துக்கு வர்றாரு? 6ஆம் இடத்துக்கு வர்றாரு. 6ஆம் இடத்தில் சனி பகவான் வரும்போது வெற்றியை கொடுப்பார். 4ஆம் அதிபதி 6ஆம் இடத்துக்கு வரும்போது சொத்தின் மூலமா வளர்ச்சியை கொடுப்பார், வாடகை வருமானத்தை கொடுப்பார், வேலை நல்ல வேலைக்கு போயிடலாம், நிரந்தரமான வேலைக்கு போயிடலாம். நிரந்தரமான வேலைக்கு போகலாம். துளாராசிக்கு பொதுவாக வேலையாட்கள் சூப்பராக அமைவாங்க. நம்ம இது வரைக்கும் ஒரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம், வேலையால் அமையல அப்படின்னா அற்புதமான வேலையாட்கள் அமைவாங்க. அவங்க தான் நிரந்தரமாக இருப்பாங்க. அம்மா சொத்தை கொடுப்பாங்க, அம்மா சொத்து வரும். வழக்கு இருந்தால் இந்த வழக்கில் நம்ம தான் வெற்றி அடைவோம். ஏதோ ஒரு பூர்வீக சொத்தோ அல்லது ஏதோ ஒரு பிரிவினை ஆகாமல் இருந்தது, பாக பிரிவினை ஆகாமல் இருந்தது, கண்டிப்பாக ஆகும். நல்ல ஒரு வேலைக்கு போயிடுவோம். இதெல்லாம் நடக்கும். அதில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு குருவுடைய சாரத்தில் போகும்போது எல்லாம் நடக்கும். இப்போவே அதுக்கான வேலை ஸ்டார்ட் ஆகிருக்கும். குழந்தை பிறப்பு, குழந்தை பிறக்கிறது, குழந்தை பிறக்கிறதுக்கான ஒரு அந்த தூண்டுதல், அடுத்து நல்ல வேலைக்கு போகலாம், நல்ல வேலை மாற்றம் பண்ணலாம். இது எல்லாமே இப்போவே ஆரம்பிச்சிருப்பார். பூர்வீக சொத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சால்வாக ஆரம்பிச்சிருக்கும். இதெல்லாம் நம்ம நிவர்த்தி பண்ணிடலான்னு நம்ம நினைப்போம். முன்னோர்களுக்கு வழிபாடுகள் செய்யாமல் இருந்தாலும் கூட அதை செய்யலான்றது நமக்கு எண்ணங்கள் வந்துடும். ஏன்னா அது மோட்ச வீடு. முன்னோர்களுக்கு நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அதை செஞ்சு நிவர்த்தி பண்ணிடுவோம். இது எல்லாமே நடக்கும். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் உத்திரட்டாதியில் போகும்போது கடனாகும், பார்த்துக்கோங்க. வீடு கட்டுறதுக்கு கடன் வாங்கலாம், ஒரு இடம் வாங்கி போட கடன் வாங்கலாம், ஒரு சொத்து வாங்க கடன் வாங்கலாம். இந்த உத்திரட்டாதி ரேவதியில் போகும்போது
சொத்துக்காக, ஒரு வீட்டுக்காக, அல்லது ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், இந்த மாதிரி விஷயங்களுக்காக கடன் வாங்கினீங்கன்னா தப்பிச்சுக்கலாம். ஆனால் கடன் கொடுத்தே தான் தீரும். சுயசாரமாக இருக்கணும், கடனை கட்டிடலாம். ஏன்னா 5ஆம் அதிபதியாக இருக்கிறனால கடனை நம்ம கட்டிடலாம். ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போதும் இங்கே செவ்வாய் சூரியன் புதன், ரேவதி நட்சத்திரத்தில் போகும்போதும் கொஞ்சம் அந்த வெளிநாட்டில் வேலைக்கு போகிறது, வெளிநாட்டு மூலமா பணம் வர்றது, வருமானம் வர்றது, கடன் ஆகிறது, வட்டிக்கு வாங்கி வட்டி கட்டுறது, இது எல்லாமே கொடுக்கும். கடன் வளர்ச்சியை கொடுக்கும். உத்திரட்டாதியில் போகும்போதும் கடன் ஆகும். அது வீட்டுக்காக அல்லது நம்ம ஒரு உறவுக்காக அந்த மாதிரி ஆகும். புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது தொழிலுக்காக, முதலீடு போகிறதுக்காக, வெளிநாடு போகிறதுக்காக, படிப்புக்காக, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பாக நமக்கு கொடுக்கும். எப்போ சித்திரையில் பிறந்தவங்களுக்கு. ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ராகு சனி டீம். ராகு குருவுடைய நட்சத்திரத்தில் போகும்போது தான் இந்த வயிறு சார்ந்த பிரச்சனைகளை கொடுக்கும். சனி பகவான் குருவுடைய சாரத்தில் போகும்போது துளாராசிக்கு வயிறு சார்ந்த பிரச்சனை, வேலையில் இப்போ ஒரு இடமாற்றம், ஒரு பதவி மாற்றம், இந்த மாதிரி எல்லாம் நடக்கும். சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் போகும்போது ஒரு வேலையை, நிரந்தர வேலையை கொடுத்துருவார். வெளிநாடு, இந்த ராகு நட்சத்திரத்துக்கு பிறந்தவங்களாம் வெளி ஊர், வெளி மாநிலம், வெளிநாடு இது மாதிரி போயிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா அந்த நல்லா இருக்கும். அதுதான் அவங்களுக்கு வேலையே ஆயிடும். அப்போ ட்ரை பண்ணலாம், நம்ம முயற்சி பண்ணலாம், செய்யலாம். தாத்தா சொத்து வராமையே இருக்குது, பூர்வீக சொத்து வாங்கவே முடியல, தாராளமாக இந்த காலகட்டம் முயற்சி பண்ணலாம். அடுத்தது விஷாகம், குருவுடைய நட்சத்திரத்தில். குருவுடைய நட்சத்திரத்திலே போகும்போது இப்போ கொஞ்சம் கடனை கொடுத்தாலும் சுப செலவுக்கான கடனாக கொடுப்பாரு. ஒரு மாற்றம், வேலை நிரந்தரமாக அமையிறது, வேலை மாற்றத்தை கொடுக்கறது, நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கிறது, இதெல்லாமே நடக்கும். குரு போய் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சனி பகவான் போகும்போது அப்போ இந்த துளாராசிக்கு சொத்து, குழந்தைங்களுக்கான செலவு, குழந்தைங்களுக்காக கடன் வாங்கிறது, குழந்தைங்க படிப்புக்காக வாங்கிறது, குழந்தைங்க கல்யாணத்துக்காக வாங்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அடுத்தது குரு, அதாவது விசாக நட்சத்திரத்தை பிறந்தவங்களுக்கு சனி பகவான் புதனுடைய நட்சத்திரத்தில் போகும்போது அதே மாதிரி அவங்களுக்கு நல்லா இருக்கும். அதாவது வெளிநாடு, இந்த மாதிரி இப்போ நம்ம என்னென்னலாம் சொன்னோமோ அதெல்லாமே அவங்களுக்கும் நடக்கும். வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, பிரயாணங்கள் போகிறது, தான தர்மங்கள் பண்ணுறது, ஒரு இடம் வாங்கி போடுறது, புதன் காலி இடம், ஒரு சொத்தை உருவாக்குறது, இது மாதிரியான விஷயங்கள் இந்த துளாராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரிங்களா? அடுத்தது விருச்சகம்.